உண்மையிலே சொல்றோம், நாம் தமிழர் கட்சி தத்துவத்தின் மேலையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமான் மேலையும் இவ்வளவு நாள் மரியாதை வச்சிருந்ததுக்கு வெட்கி தலை குனிய வேண்டிய நேரம் இது. எப்படி கேவலமா போயிட்டீங்கன்னு நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சீமானா இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் சீமானை உற்று கவனிக்கக்கூடிய ஒருத்தர் நான் சொல்றேன், இவ்வளவு நிதானம் இழந்து உங்களை பார்த்ததே இல்லை. திமுக கூட மோத நீங்க தயாரா இருந்தீங்க, அதிமுக கூட மோதிட்டு இருந்தீங்க, பாஜக கூட காங்கிரஸ் கூட எல்லாரும் கூட அதிதீவிரமா மோதின நீங்க. ஆனா ஒரு நடிகர்னு சொல்றீங்க விஜய், அவரை பார்த்து இவ்வளவு நிதானம் இழந்து போற பக்கம் எல்லாம் என்னென்னத்தையும் உளறிட்டு இருக்கீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க. இப்ப என்ன சொல்றீங்க, விஜயை ஒன்னா சேர்க்கணும், குற்றவாளியை சேர்க்கணும் சொல்றீங்கல்ல. கரூர் துயர சம்பவத்துல மக்களை போய் சந்திச்சுட்டு நீங்க என்ன பேசுறீங்க காணொலியை பார்ப்போமா? எவ்வளவு மாத்தி மாத்தி நீங்க பேசுறீங்க. விஜய் என்ன பண்ணுவாரு, அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க, அவர் மனநிலையில இருந்து யோசிச்சு பாருங்க. தம்பி பாவம் இல்லையா, அவருக்கு எவ்வளவு பெரிய சங்கடம். இப்படி எல்லாம் பேசிட்டு இப்ப எதற்காக உறுதியான முறையில கொள்கை தத்துவம் கோட்பாடு இதனால எங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துருச்சு, முரண் வந்துருச்சு அப்படின்னா நீங்க போயிருவீங்க, பிரச்சனை இல்லையே. ஆனா எதுக்காக போற இடம்லாம் நீங்க விஜயை திட்டிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன கை மாறிச்சு உங்ககிட்ட?